சனாதன சர்ச்சை விவகாரம். உதயநிதி பதவி தப்புமா? இந்து முன்னணியால் போடப்பட்ட வழக்கு. உச்சகட்ட பரபரப்பில் கோட்டை. நீதிபதியின் அதிரடி தீர்ப்பு. சமீபத்தில் சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. அதில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி, அமைச்சர்கள் உதயநிதி, பொன்முடி, சேகர்பாபு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், சனாதனம் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படித்தான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டியதே முதல் காரியம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உதயநிதியின் இந்த பேச்சு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு இந்து மகாசபை உட்பட பல்வேறு மத அமைப்புகளும் பாஜக போன்ற அரசியல் கட்சிகளும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. மேலும் தேசிய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் கடும் எதிர்ப்புகளை முன்வைத்தனர். மேலும் அந்த மாநாட்டில் உதயநிதி சொல்லாத இன அழிப்பு என்ற வார்த்தையை சொன்னதாக சொல்லி பாஜகவினர் பலரும் அவதூறு பரப்பி வந்தனர். அது மட்டுமின்றி சனாதனம் குறித்து பேசியதற்காக தலைநகர் டெல்லி, பீகார் போன்ற மாநில காவல் நிலையங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில் திமுக எம்பி ராசா, அமைச்சர் சேகர்பாபு ஆகியோரும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசி வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் எந்த தகுதி அடிப்படையில் பதவியில் நீடிக்கிறார்கள் என விளக்கமளிக்க உத்தரவிடக் கோரி இந்து முன்னணி நிர்வாகிகள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோ வாரண்டோ வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதற்கிடையில் திராவிட கொள்கைக்கு எதிராக கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு திருவேற்காட்டைச் சேர்ந்த மகேஷ் கார்த்திகேயன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அப்போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன், சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழக அமைச்சர்கள் கலந்து கொண்டு பேசியதன் விளைவாகவே தற்போது திராவிட கொள்கைக்கு எதிராக கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு வழக்கு தொடரக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி உயர் பதவிகளில் இருப்பவர்கள் பொது நிகழ்ச்சிகளில் பேசும்போது மக்களுக்குள் சாதி, மதம் மற்றும் கொள்கை ரீதியாக பிளவு ஏற்படாதவாறு கவனத்துடன் பேச வேண்டும். மேலும் எந்த மதத்திற்கு எதிராகவும் பேசுவதற்கும் நீதிமன்றம் அனுமதிக்காது என அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய நீதிபதி, இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உகந்ததுதான், ஆனால் இந்த வழக்கில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் இந்து அறநிலையத்துறை இதுபோன்ற மாநாட்டில் கலந்து கொண்டிருக்க கூடாது என்றும் கூறி நீதிபதி வழக்கை முடித்து வைத்துள்ளார். இதனிடையே கோ வாரண்டோ அளிக்கும் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு மற்றும் எம்பி ஆர். ராசா ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு நீதிபதி அனிதா சுமந்த் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு வந்தது. 9 நாட்கள் விசாரணைக்கு பிறகு வழக்குகளின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு மற்றும் திமுக எம்பி ஆர். ராசாவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில் இந்த வழக்கில் தீர்ப்பு வாசித்த நீதிபதி அனிதா சுமந்த், சனாதன பேச்சு தொடர்பான வழக்கில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபுவை பதவி நீக்கம் செய்ய அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் தீர்ப்பு வழங்கியுள்ளார். இதன் மூலம் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு, எம்பி ஆர். ராசாவுக்கு எதிரான கோ வாரண்டோ வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.